கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் இந்த திங்கட்கிழமை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் வார்த்தையாகிய பட்டயத்துக்குள்ளே அந்த பலத்த கரத்துக்குள்ளே மறைந்திருக்கத்தக்க உங்கள் தயவு எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களை இதுவரையும் பாதுகாத்து ஜீவனில் பலனாக இருந்து எங்களை நடத்தி வந்தீங்களே, அந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக்கத்தக்க வார்த்தையை கடந்து வர வைக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு புதிய மனம் திரும்புதல். நான் பாவத்துக்கு விலகிட்டேன், என் ஜீவியம் பண்பட்டதாயிட்டு, நான் பாவ இன்மையான மனிதனாயிட்டேன், பாவக்கரை எண்ணிலிருந்து நீங்கிட்டு கர்த்தர் அவருடைய வாயின் வார்த்தையால், அவருடைய வாயின் வார்த்தையின் பட்டயத்தால் என்னை சீர்படுத்திட்டார். அவருடைய கோபத்துக்கு, அவருடைய ஆக்ரோஷமான கோபத்துக்கு நான் தப்பிட்டேன் அப்படின்னு ஒரு உன்னதமான சாட்சி சொல்லத்தக்க இந்த நாளில், இந்த நிமிஷத்தில், இந்த நொடி பொழுதில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பலவீனன் என்று தள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியில் பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன். தயவுக்குள்ளேயும் மீட்புக்குள்ளேயும் நடத்துங்க. இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரும் வாய் திறந்து அறிக்கை செய்யத்தக்க என் மீட்பர் உயிரோடு இருக்காருங்கிற சாட்சி எழுப்பி தரப்போகிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒரு பலத்த அதிசயத்தை செய்யுங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. சகலத்தையும் செய்ய வல்லவரே, அண்ட சராசரகத்தை ஒரு ஜானளவில் வகுத்தீங்க, தண்ணியை துணியால் கட்டினீங்கப்பா. யாராலையும் கூடாத காரியத்தை உங்களால் எல்லாம் கூடுன்னு சொல்லி நிரூபித்த தெய்வனே, உங்களை துதிக்க எத்தனை நாவு இருந்தாலும் போதாது. விசேஷமாக இந்த நிமிஷத்தில் கண்ணீரோடு பாரப்பட்டு வியாதியிலையும் வறுமையிலையும் உங்களை தேடி உங்களையே பற்றுக்கொண்டு முழு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. எனக்கு ஏதாவது செய்ய மாட்டீங்களா? என் வாழ்க்கை மாறிடாதா? என் பயணங்கள் மாறாதா? நானும் உங்களை நேசிக்கத்தக்க எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ண மாட்டீங்களான்னு ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் அற்புத கரம் இன்னைக்கு நீட்டப்பட போதுப்பா. உங்கள் வாயின் வார்த்தையால் முத்தமிட போறீங்க. நீ என் பிள்ளைன்னு ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ள போறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வேதம் சொல்லுது, உங்களை பார்க்குற முகம் வெக்கப்படாதுன்னு. வெக்கப்படுத்தாத தேவனே, மனுஷன் மனமாறுவான், நீங்கள் மனமாறாத தேவன். வெக்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும், கற்பத்தின் கனி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்கள் கையில் உள்ளது ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அவன் என்னென்ன கேட்காங்களோ அந்தந்த காரியத்தை நிரப்பி கொடுக்கக்கூடிய தேவன். உங்கள் வழி பாதையில் நடக்கத்தக்க ஒரு மனம் திரும்புதலையும் கொடுத்து இந்த நிமிஷம் சாட்சியாக எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சிலம் மிஞ்சிகளுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷமாக கடன் பாரத்தில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ராஜா. இந்த பாரம் என்ன அழுத்துது, தாங்க முடியாத ஒரு வேதனைக்கு கொண்டு போகுது, தற்கொலை முயற்சிக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி கதறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. ஐயா, 8 ஆண்டுகள் ஆயிட்டு எனக்கு கற்பத்தின் கனி இல்லை, அந்த வாசலை எனக்கு கர்த்தர் திறந்தரணும்னு சொல்லி கண்ணீரோட முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்க. இந்த நிமிஷம் நேர்த்தியான காரியத்தை செஞ்சு சாட்சி எழுப்பின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பலத்த காரியத்தை செய், உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமான தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நீங்கள். அநேகத்துக்கும் அநேகமான வார்த்தைகளை இன்னைக்கு கொட்டி குவிக்க போகிறாரு. உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவன், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சீக்கிரமாக நான் உன்ட்ட வர போகிறேன், சீக்கிரமாக நான் இன்னைக்கு வருவேன். ஏன்னா நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பு, நான் சீக்கிரமாக உன்ட்ட வருவேன். ஐயா, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை? ஏன் எனக்கு அதிசயம் நடக்கலை? எனக்கு ஏன் அதிசயத்தை செய்யலை? என் வீட்டுக்கு 1000 ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை. நான் அப்படி ஜெபம் பண்ணுறவன், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்ல வேதத்தை தியானிப்பேன், பைபிள் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம் உண்டு, நான் நேசிக்கக்கூடியது என் வேதாகமம் மட்டுமே. ஆனால் எனக்கு அற்புதம் இல்லை, என் கஷ்டம் தாங்க முடியலை,
என் வறுமை கொடியதா இருக்கு. மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஐயா நீ மனம் திரும்பு, சீக்கிரமா திரும்பு, உனக்கு நேரமே இல்லை. இந்த காரியத்துல கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துளி அளவு கூட சமயம் கொடுக்கறதே இல்லை, நேரம் காலம் கொடுக்கறதே இல்லை. உடனே மனம் திரும்பு. இந்த நிமிஷம் நீ ரட்சிக்கப்படணும். இந்த நிமிஷம் உன் ரட்சிப்பு எனக்கு முக்கியம். இந்த நிமிஷம் உன் மன மாறுதல் எனக்கு முக்கியம். உன் இருதயத்தை என் பக்கம் திருப்பு. உன் இருதயம் எங்க இருக்கு மகனே? நீ என்னைக்கு அதை விசாரிச்சு பார்த்திருக்கியா? ஐயோ, என் இருதயம் எங்க இருக்கு? என் இருதயம் எங்க இருக்கு? இந்த உலக லௌகீகம், இந்த உலக இச்சை, இந்த உலக மோகம், மனிதனுடைய அவயங்களை நம்ம சரி செஞ்சிருக்கோமா? நம்ம சரி செஞ்சது என்னைக்காவது ஒரு நாள் உண்டா? உன் கண் எதை காணணும்னு நீ முடிவு பண்ணியிருக்கியா மகனே மகளே? உன் நாவு எந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும்னு நீ முடிவு பண்ணியிருக்கியா? வேதம் சொல்லுது, சரீரமான ஆலயம். எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. அந்த சரீரமான ஆலயத்தை நீ கெடுத்தனா நான் உன்னை கெடுப்பேன். நான் எவ்வளவு தியானிச்சும் எவ்வளவு கூப்பிட்டும் எனக்கு ஒரு வார்த்தையும் இல்லையேன்னு கலங்குறியே. உன் மனம் திரும்புதலை எங்க? உன் மனம் திரும்புதலை எங்க? நீ சீக்கிரமா ரட்சிக்கப்படணும், நீ சீக்கிரமா மனம் திரும்பணும்னு வேதம் சொல்லுதே. நீ சீக்கிரமா மனம் திரும்பி இருந்தன்னா அவருடைய வார்த்தையின் பட்டயத்துக்கு நீ தப்புவேன்னு வேதம் சொல்லுது. என் வார்த்தையால நான் உன்னை நியாயம் தீர்ப்பேங்கிற வார்த்தைக்கு நீ தப்பு வைக்கப்படுற. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என் வார்த்தையின் பட்டயத்துக்கு நீ தப்பு வைப்பா. நீ சீக்கிரமா மனம் திரும்பு. அதி விரைவில் நீ மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்க மகனே மகளே. உன் உலக லௌகிகத்தை விட்டு கர்த்தர் உன்னை வேறு பிரிக்க சொல்றாரு. நீ பிரியலன்னா அவர் உன்னை பிரிப்பார். நீ நல்மன சாட்சியா நடந்துக்கலன்னா அவர் நடத்தக்கூடிய நேரமும் வேலையும் சமயமும் வந்து விட்டது. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான தேவஜனமே, ஐயோ எனக்கு அற்புதம் நடக்கலையே, நான் அங்கே போன அற்புதம் நடந்துருமா, எனக்கு இந்த திசையில் ஓடுன அற்புதம் நடந்துருமா, இந்த வேதத்தை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாரான்னு ஏங்கி கண்ணீரோட பாரத்தோட வருத்தத்தோட இருந்து கண் கலங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா மனம் திரும்பு. இந்த நிமிஷத்துல மனம் திரும்புதல் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். நீ சீக்கிரமா மனம் திரும்பும் போது இந்த நிமிஷமே, இந்த கணமே உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு பெரிய சாட்சியும் கர்த்தர் உண்டாக்க வல்லவரா இருக்காரு. மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கா பிள்ளைகளா? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான எண்ணங்கள் ஏதாவது ஒன்று உண்டா? இந்த நிமிஷத்திலிருந்து இந்த பாவங்கள் நான் அறிக்கை செஞ்சிருவேன், இந்த மறைவான குற்றங்களுக்கு நான் அறிக்கை செய்ய போறேன், அதுக்கு நான் நீங்களாகி விடுவேன், நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நான் விட்டுருவேன், நான் அநியாயம் செய்யறதை விட்டுருவேன், என்னுடைய அக்கிரமங்களை விட்டு நான் விலகிடுவேன். ஏதாகிலும் ஒண்ணுல உன் இருதயம் மாறப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கங்க மகனே மகளே. நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம், ஐயோ மிகுதியா ஓடுறனே என் தேவை சந்திக்கப்படலையே. கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு நொடி பணம், ஒரு கணக்கு பத்தாது. உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உன்னை ஆசீர்வதிச்சு நடத்துறதுக்கு, உன் தேவையை சந்திக்கிறதுக்கு என் தகப்பன் நினைத்தாருன்னா ஒரு நொடி பொழுது போதாது மகனே மகளே. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செஞ்ச தேவன் இன்னைக்கு உன் ஜீவன்ல பலனா இருக்காரு. உன்னை எல்லா வியாதிகள்லையும் எல்லா காரியங்களையும் தப்புவித்து நடத்தவர். உன்னை ஏன் வறுமையில வச்சிருக்காருன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்தியா? ஒரு கணம், ஒரு நொட்டி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காரே, அது போனதான அதில் இருக்கே. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரம் மனம் திரும்பு, நீ சீக்கிரம் மனம் திரும்பு, நேரம் இல்லை. உன் கண்ணீர் உன் கூக்குறுதல் எட்டப்பட்டிருக்கு. உன் கண்ணீரும் உன் கூக்குறலும் உன் அழுக, உன் பாரம், உன் இந்த உன் தனிமையின் ஒவ்வொரு கஷ்டமும் என்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு மகனே மகளே. நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கேன், உன் தேவையை நான் சந்திக்கிறதுக்கு வல்லவரா இருக்கேன். இந்த நிமிஷத்திலிருந்து உன் தேவை சந்திக்கப்பட போகுது. நான் உன் தேவையை சந்திக்கிறதுக்காகவே இன்னைக்கு இறங்கி வர போறேன். அந்த சகேயு வீட்டுக்கு எப்படி இறங்கி வந்தனோ, அவன் பாருங்க, கர்த்தர் வந்த உடனே சொன்ன வார்த்தை, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் தங்க வர போறப்பான்னு சொன்ன உடனே அவன் வேகமா ஓடி வந்து, ஒரு செகண்ட் கூட நிக்கல, வேகமா ஓடி வந்து, ஐயா நான் யார் யார்ட்டெல்லாம் அநியாயம் செஞ்சனோ அப்படி நான் சேகரிக்கப்பட்ட எல்லா ஆஸ்திலையும் பாதியை கொடுத்துட்றேன். அல்லேலூயா.
மகனே, நீனும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சனோ இந்த நிமிஷம் நான் கண்ணீர் வடிக்கணும்ப்பா. உங்கள் பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், மன்னிச்சிருங்க. இனி அந்த அக்கிரமம் என்றிருந்து புறப்படாது. இனி நான் அக்கிரமங்கள் செய்ய மாட்டேன். என் கண் பார்வை சுத்தமாக இருக்கும். அருவருப்புக்குள்ள நான் போக மாட்டேன். உங்கள் பிள்ளையா சாட்சி பகிர்வேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா அன்பு சகோதரர்களே? என் வறுமை, என் நிந்த, என் பாடு, என் உபத்திரவம்னு ஒவ்வொரு பொழுதும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த ஆலயத்துக்கு போனால், இந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு மாற்றம் வந்துடும் நினைக்கிறத விட, உன் மனம் திரும்புதல் சீக்கிரமாக இருந்தால் உனக்கு மாற்றம் உண்டு. உன் மனம் திரும்புதல் சீக்கிரமாக இருந்தால் உனக்கு மாற்றம் உண்டு. உன் மனம் திரும்புதலில் நாள் எங்க? அது இந்த நாள் தான். இந்த நிமிஷமே உனக்கு மனம் திரும்புதல் உண்டாக போகுது. நீ மனதை மட்டும் மாத்தினா, உன் இருதயம் மட்டும் மாறப்பட்டுச்சுன்னா, உன் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த நிமிஷம் கர்த்தர் உனக்கு நல்மன சாட்சியை உண்டு பண்றாரு. அந்த சகையை கிட்ட போகும்போது ஊரார் அவ்வளவு பேரும் சொன்ன வார்த்தை, இந்த மனுஷன் வீட்டுக்கா நீங்க போறீங்க? இந்த மனுஷன் வீட்டுக்கா போறீங்க? இவன் அநியாயக்காரன், இவன் அக்கிரமக்காரன், இவன் வீட்டுக்கா நீங்க போறீங்க? அவர் யார் சொல்லியாவது கேட்டாரா? இந்த உலக சொல்ல கேட்டாரா? யார் சொல்லையும் கேட்கலையே. அவன் வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ பிரியப்பட்டாரு. இந்த மாலை வேலையில் உன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு, உன்னுடைய இருதயமாகிய வீட்டில் தங்குறதுக்கு அவர் அவ்வளோ பிரியப்படுறார். மகனே, என் பிள்ளை ரட்சிப்படைய மாட்டானா? என் மகன் மனம் திரும்ப மாட்டானா? என் பிள்ளைக்கு இந்த வியாதியை, நான் கொடூரமான இந்த வியாதியை விளக்க மாட்டானா? இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் கற்க மாட்டானா? இந்த கல்வி அறிவு ஏன்ட்ட இருக்குன்னு என் பிள்ளை கூப்பிடவே இல்லையே. எல்லா ஞானத்திலும் பார்க்கலும் சிறந்த தேவ ஞானத்தை நான் கொடுப்பனே. கேட்க மாட்டேங்காங்களே, விருதா ஓடுறாங்களே, இந்த உலகத்தை விருதா தேடுறாங்களே. என் பிள்ளைகள் மனம் மாறத்தக்க ஞானமும் கிருபையும் தயவையும் கர்த்தர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு புதிய ஞானம் இன்னைக்கு உங்களுக்கு இறங்கி வரப்போகுது. பிள்ளைலாம் வாய் திறந்து கூப்பிடுங்க. மறுபடியும் சொல்றேன், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீ சீக்கிரமா மனம் திரும்பு. உனக்கு நேரமே இல்லை. நீ மனம் திரும்பாவிட்டால் என் வாயின் வார்த்தை உனக்கு பட்டயமா வரும்னு வேதம் சொல்லுது. தாறுமாறாக்க போதும் இந்த நிலைமை, இந்த கணமே நீ மனம் திரும்ப. இந்த நொடி பொழுதுல நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் உன்கிட்ட வராது. நீ திரும்பிட்டன்னா நீ என்னென்ன எதிர்பார்க்கியோ அவ்வளோத்தையும் கர்த்தர் தப்பு வச்சு உன்னை நடத்துவார். தேவ ஞானத்தில் நீ நடத்தப்படுவ. கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னைக்கு வாசம் பண்ண போறீங்கப்பா. சகை வீட்டுக்கு போனது போல, அந்த சகையவேன்னு கூப்பிட்டு அவன் வீட்டில் நீங்க வாசம் பண்ணது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு பேர் சொல்லி அழைக்க போறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோட, பாரத்தோட, இக்கட்டோட இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும், இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படணுமேன்னு வருத்தத்தோட, பாரத்தோட கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி பிடிக்க போறீங்க. உங்க அன்பு தாங்க போகுது. உங்க அரவணைப்பான வார்த்தை தாங்க போகுதுப்பா. எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். பலத்த காரியத்தை செய்யுங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோட, கண்ணீரோட, வறுமையோட, எனக்கு தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கப்பா. துரிதமாக நீங்கள் தேவையை சந்தித்த கிருபைக்காக நன்றி. பலப்படுத்துங்க. இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையின் தரம் தாழ்த்துக்கிறேன். இந்த ஏழை ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க ஆசீர்வதிக்க இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.